ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி vlog. இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே நம்ம வந்து கடுகு போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருஞ்சீரகம், உளுத்தம் பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லு கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் அப்படி எடுத்திருக்கேன். இதோட நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டேன். நல்லா ரோஸ்டட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இப்போ 1 ஸ்பூன் நான் சில்லி பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சில்லி பவுடர் வந்து நான் நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சூடானதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய்க்கு அப்புறமா கடுகு போடலாம். கடுகு போட்டேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச தொக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி தண்ணியை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி இலையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது தோசை கூட, சப்பாத்தி, இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்.
மறக்காமல் நந்தினி vlogக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. See you on the next video. Bye.